வணக்கம். நான் உங்கள் மோகனா. 26/8/2025 மாலை மலர். கொரோனா தாக்கத்துக்கு பிந்தைய நோயை தடுக்க புதிய வகை உணவு. சுதா சேஷையன். இதை பாருங்க. உலகையே ஆட்டி படைத்த கொரோனா தனது ஆட்டத்தை முடித்துக்கொண்டு விடைபெற்றாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு பின்விளைவை விட்டுத்தான் சென்றுள்ளது. உடலில் உள்ள செல்களுக்கு இடையே தகவல் தொடர்புக்கான புரதமாகவும் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் புரதமாகவும் இருப்பது சைட்டோகைன். இது அளவோடு சுரந்தால் உடலை காக்கும். ஆபத் பாண்டவனாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக சுரந்தால் உயிரை பறிக்கும் யமனாக மாறிவிடும். அந்த வகையில் புதிய வகை கொரோனா பரவிய போது புது கிருமி ஒன்று உடலுக்குள் நுழைவதை பார்த்ததும் அதை எதிர்த்து நிற்க சைட்டோகைன் கட்டமைப்பு பலரது உடலில் அளவுக்கு அதிகமாக புரதங்களை சுரந்து தள்ளிவிட்டது. இதன் காரணமாக சில உடல் உறுப்புகள் செயலிழக்கும் நிலையும் ஏற்பட்டது. தனது உடம்பில் சுரக்கும் புரதத்திலேயே தனது உடலை தாக்கும் இந்த புதிய வகை நோயில் இருந்து நோயாளிகளை மீட்டெடுக்க டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் துணை வேந்தராக இருந்த போது ஆய்வு ஒன்றை ஏற்பாடு செய்தார். ஜப்பான் ஆய்வாளர்களுடன் இணைந்து நடத்தப்பட்ட அந்த ஆய்வு குழுவில் சென்னை மருத்துவ கல்லூரி முன்னாள் முதல்வர் டாக்டர் தோணிராஜன் அவர்கள், மருத்துவ பல்கலைக்கழக நோய் எதிர்ப்பியல் துறை பேராசிரியர் டாக்டர் புஷ்கலா, நரம்பியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராகவன் அவர்கள், ஜப்பானை சேர்ந்த மருத்துவ அறிவியலாளர் நோபுனார்வா ஈகோ வாக்கி, மருத்துவர் சாமுவேல் அபிரகாம் உள்ளிட்டோர் இடம்பெற்று இருந்தார்கள். இவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து 15 நாட்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள். 40 கொரோனா நோய்கள் இந்த ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அவர்களில் 22 பேருக்கு வழக்கமான கொரோனா சிகிச்சைகளை அளித்திருக்கிறார்கள். மீதமுள்ள 18 நோயாளிகளுக்கும் கொரோனா சிகிச்சைகளுடன் ஜப்பானில் உற்பத்தி செய்யப்படும் பீட்டா குளுக்கோன் என்ற வர்த்தக பெயரில் விற்பனை ஆகிறது என்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருளையும் வழங்கினார்கள். மொத்தம் 15 நாட்கள் இந்த சிகிச்சை முறைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போது புதுவகை உணவுப் பொருள் வழங்கப்பட்ட நோயாளிகள் உடலில் சைட்டோகைன் எதிர் விளைவு பாதிப்புகள் கட்டுப்பட்டதை கண்டு பிடித்துள்ளார்கள். இந்த முதற்கட்ட ஆய்வு மருத்துவத் துறையில் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியது. நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட பீட்டா குளுக்கோன் என்பது ஓட்ஸ், பார்லி போன்ற தானியங்கள், காளான், ஈஸ்ட் போன்ற பூஞ்சைகள் மற்றும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் செலவுகளில் காணப்படும் ஒரு வகையான நார்ச்சத்து அடங்கிய உணவு தான் பீட்டா குளுக்கோன். இந்திய உணவு உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தவும் கொழுப்பு சத்து, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. இந்த உணவு ஆட்டிசம் பாதிப்பு, நடுக்கு வாதம், புற்றுநோய், தசைநார் சிதைவு, தன்னுடல் தாக்கு நோய்களை குணப்படுத்தவும் உதவுகிறது. பொதுவாக தசை நார் சிதைவு பாதிப்புக்குள்ளான சிறுவர்களின் தசை நார்களில் நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய டிஸ்ரோபின் என்ற புரதம் குறைந்துவிடும். இதனால் தசை நார்களின் இயக்கம் முடங்கி முடியாத நிலையை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்டவர்கள் 45 நாட்கள் தொடர்ந்து பீட்டா குளுக்கோனை உட்கொண்டால் டிராஸ்டபிள் புரோதம் அதிகரிப்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். டாக்டர் சுதா சேஷையன் இந்த ஆய்வு முடிவு பற்றி கூறியதாவது: தானியங்கள் மற்றும் புஞ்சைகளில் இருந்து பெறப்படும் துணை பொருள்கள் அனைத்து மருந்துகளாகவும் அழகு சாதனங்களாகவும் மட்டுமே கடந்த நூற்றாண்டு வரை பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் தான் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பார்லி மற்றும் பாசிகளில் பீட்டா குளுக்கோன் என்ற உட்கொள்ள தகுந்த நார்ச்சத்து இருப்பதை கண்டறியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஓட்ஸ் தானியத்திலும் அவை இருப்பது உறுதி செய்யப்பட்டது. உடலில் உள்ள கொழுப்பு சத்தை சீராக்கி இதய நாள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க அவை உதவுகின்றன என்பதை மருத்துவ வல்லுநர்கள் கண்டறிந்தனர். அதில் உள்ள நன்மைகளை கருத்தில் கொண்டு நாள்தோறும் 3 கிராம் வரை அது உட்கொள்ளாமல்
உட்கொள்ளலாம் என அமெரிக்கா உணவு மற்றும் மருந்து ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. தற்போது ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பீட்டா குளுக்கோன் மீது பல்வேறு கொரோனாவுக்கு மட்டுமல்லாது தன்னுடல் தாக்கு நோய் உள்பட சைட்டோகைன் சார்ந்த அனைத்து பாதுகாப்புகளுக்கும் பீட்டா குளுக்கோன் பலனளிக்கும் என்ற நம்பிக்கை எழுந்த உள்ளது. இது தொடர்பான ஆய்வுகளை மேலும் விரிவுபடுத்த வேண்டும், இவ்வாறு அவர் கூறினார். இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.